நீதிமொழிகள் அதிகாரம் 23. ஆளுநர் வீட்டில் நீ உணவு கொள்ள உட்காரும் போது உனக்கு முன் இருப்பதை நன்றாய் கவனித்துப் பார். உனக்கு அப்போது அடங்கா பசி இருந்தாலும் உன் தொண்டையில் கத்தி இருப்பதாக நினைத்துக்கொள். அவர் தரும் சுவையான உண்டியை உண்ண ஆவல் கொள்ளாதே. அது உன்னை வஞ்சிக்க விளையும் உணவாய் இருக்கலாம். செல்வராக வேண்டுமென்று பாடுபட்டு உருக்குலைந்து போகாதே. அதனால் உனது அறிவை இழந்து விடாதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் நீ கண்ணும் கருத்துமாய் இருப்பானேன்? கழுகு போல அது தனக்கு சிறகுகளை வளர்த்து கொண்டு வானத்தில் பறந்து போகும் அன்றோ? கஞ்சர் தரும் உணவை உண்ணாதே. அவரது அறுசுவை உண்டியை உண்ண ஆவல் கொள்ளாதே. அவர் தமக்குள் கணக்கு பார்த்து கொண்டிருப்பார். உண்டு பருகு என்று அவர் சொன்னாலும் அவருக்கு உன் மீது அக்கறை இல்லாதிருக்கலாம். நீ உண்ட உணவை வாந்தி எடுக்க நேரிடும். நீ உரைத்த புகழுரை பயனற்றதாகும். மதிகேடர் காதில் விழும்படி எதையும் பேசாதே. உன் அறிவுரைகளை அவர் மதிக்க மாட்டார். வழி சொத்தின் எல்லையை மாற்றி அமைக்காதே. உன் நிலத்தின் எல்லையை தள்ளி தள்ளி திக்கற்றவர்களின் நிலத்தை எடுத்துக்கொள்ள முயலாதே. ஏனெனில் அவர்களின் மீட்பர் வல்லவர். அவர் அவர்கள் சார்பில் உனக்கு எதிராக வழக்காடுவார். நல்லுரை கேட்பதில் சிந்தனையை செலுத்து. அறிவூட்டும் மொழிகளுக்கு செவிகொடு. பிள்ளைகளை தண்டித்து திருத்த தயங்காதே. பிரம்பினால் அடித்தால் சாக மாட்டார்கள். நீ பிரம்பினால் அவர்களை அடித்தால் அவர்களை பாதாளத்துக்கு தப்புவிக்கிறவன் ஆவாய். பிள்ளாய், நீ ஞானம் உள்ளவனாய் இருந்தால் நான் மன மகிழ்ச்சி அடைவேன். உன் நாவு நேர்மையானவற்றை பேசினால் என் உள்ளம் களிகூரும். வளமுடன் இருக்கும் பாவிகளைப் போல நீயும் இருக்க வேண்டும் என்று ஏங்காதே. ஆண்டவரிடம் எப்போதும் அச்சம் உள்ளவனாய் இரு. அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாய் இருக்கும். உன் நம்பிக்கையும் வீண் போகாது. பிள்ளாய், இதை கவனி. ஞானம் உள்ளவனாய் இரு. உன் மனதை நன்னெறியில் செலுத்து. குடிகாரரோடு சேராதே. பெருந்தீனியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களைப் போல புலால் உண்ணாதே. குடிகாரரும் பெருந்தீனியரும் முடிவில் ஏழைகள் ஆவர். உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தும். பெற்ற தந்தைக்கு செவிகொடு. உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. பொய்மையை விலை கொடுத்தாயினும் வாங்கு, ஆனால் அதை விற்பனை செய்யாதே. அவ்வாறே ஞானத்தையும் நல்லுரையையும் உணர்வையும் விலை கொடுத்து பெறு. நேர்மையான பிள்ளையின் தந்தை மிகவும் களி கூறுவார். ஞானமுள்ள பிள்ளையை பெற்ற தகப்பன் அவர் பொருட்டு மகிழ்ச்சி அடைவார். நீ உன் தந்தையையும் தாயையும் மகிழ்விப்பாயாக. உன்னை பெற்றவளை களிகூற செய்வாயாக. மகனே, நான் சொல்வதை கவனி. என் வழிகளில் உன் கவனத்தை செலுத்து. விலைமகள் ஒரு படுகுழி, பரத்தை ஓர் ஆழ்கிணறு. அவள் கல்வனை போல பதுங்கி இருப்பாள். அவள் ஏராளமான பேரை வஞ்சிப்பவள். துன்ப கதறல், துயர கண்ணீர், ஓயாத சண்டை, ஒளியாத புலம்பல், காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள், கலங்கி சிவந்திருக்கும் கண்கள், இவை அனைத்தையும் அனுபவிப்பவர் யார்? திராட்சை ரச மதுவில் நீந்தி கொண்டிருப்பவர்களே, புது புது மது கலவையை சுவைத்து கழிப்பவர்களே, மதுவை பார்த்து இந்த ரசத்தின் சிவப்பென்ன, பாத்திரத்தில் அதன் பளபளப்பென்ன என சொல்லி மகிழாதீர்கள்.
அது தொண்டைக்குள் செல்லும் போது இனிமையாய் இருக்கும், பிறகோ அது பாம்பு போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். உன் கண் என்னென்னவோ வகையான காட்சிகளை காணும், உன் உள்ளத்திலிருந்து ஏறுமாறான சொற்கள் வெளிப்படும். கடல் அலை மீது மிதந்து செல்வது போலவும் பாய்மர நுனியில் படுத்துறங்குவது போலவும் உனக்கு தோன்றும். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், நான் அதை உணரவில்லை. நான் எப்போது விழித்தெழுவேன்? அதை இன்னும் கொடுக்கும்படி கேட்பேன் என்று நீ சொல்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு.